ஏற்றம் இறக்கம் உள்ள மனிதர்கள் வாழ்க்கை அப்படின்னு இன்னைக்கு இந்த உடல் இல்லாத அருணாச்சலம் போஸ்ட் போடும்போதே சொல்லியிருப்பேன். அப்ப ஏற்றம் இறக்கம்னா ஒரே மாதிரி ஆணோ பெண்ணோ வாழ்க்கை இருக்காது. ஒரு பெண் இல்லறவாசியாக ரொம்ப 2 குழந்தையோட திருப்தியா வாழ்வா. ஒரு பெண் இல்லறவாசியா திருப்தியா வாழ மாட்டா. ஒரு ஆண் தன்னுடைய வாழ்வியலை தன்னுடைய படிப்பை அவனுக்கு ஏத்த மாதிரி யூட்டிலைஸ் பண்ண முடியாது சவால். அப்ப ஒவ்வொரு தனி நபர்களுக்கும் இங்க கோடிக்கணக்கான பேர் தமிழ்நாட்டிலே வச்சுக்கிட்டீங்கன்னா 8 கோடி பேர் புள்ளி விவரமா இருக்கலாம். எல்லாருடைய வாழ்வியலும் ஒரே மாதிரி. நீங்க நகரத்துக்குள்ள நீங்க பாக்குறீங்க எத்தனை வினோதமான சூழல்களை பார்க்கலாம். ஒருத்தர் சுண்டல் விற்கிறாரு, ஒருத்தர் லாட்டரி சீட் விற்கிறாரு, ஒருத்தர் சோளக்கருது விற்கிறாரு, ஒருத்தர் பஞ்சர் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாரு, இன்னொருத்தர் வெயில்ல பஸ் ஸ்டாண்ட்லயே உட்காந்துருக்காரு, யாராவது வந்தா கை நீட்டுறாரு. எவ்வளவு வினோதமான, எவ்வளவு விசித்திரமான, எங்க வேணாலும் நீங்க போங்க. அப்ப எல்லாருக்குள்ளேயும் என்னன்னா ஒரு பிறப்போடைய பெரும் ரகசியம் இருக்கு. அந்த பிறப்போடைய ரகசியத்தை அவங்களால அறிய முடியல. அப்படிங்கிறது தான் இந்த மின்காந்த அலை அப்படின்னு சொல்ற அந்த அலைய உணர்ந்ததுன்னா உன்னுடைய வளர்ப்பு தயிர் சாதத்துல மோர் சாதத்துல இல்லைன்னு அங்கேயே நீ தெரிஞ்சிருக்குமே. நம்ம சோறு திங்கிறதுனாலதான் நம்ம வளர்றோம். அம்மா நம்மளை வளர்க்கறதுனால நமக்கு ஒரு நல்வழி காட்டுறதுனாலதான் நம்ம வளர்றோம். நீ வளர்ற ஒரு பருவ மாற்றம் அடைகிற, அப்புறம் ஏஜ்ட் ஆகுற, அப்புறம் முதியோரா மாறுற. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் இந்த ஒரு சுழற்சியில நடக்குதுன்னு சொல்லியிருக்கல. அந்த சுழற்சி மின்காந்த அலை. அந்த மின்காந்த அலைனால அந்த அலை வீசுற அந்த சூழல் அலைன்னா எப்படின்னா உயிர் அப்படிங்கிறதே அந்த மின்காந்த அலையிலிருந்து தான் உருவாயிருக்கு. உனக்குள்ள உயிர்னு ஒண்ணு இருக்கிறதே இந்த மின்காந்த அலைகள்ல இருந்து தான் இந்த பருவ மாற்றத்தை ஒட்டுமொத்தமா எப்படி ஒரு ஃபேக்டரியை ஏற்குதோ அந்த மாதிரி உடல்ல இருக்கிற உறுப்புகளை, அந்த ஹார்மோன் சேஞ்சுகளை இயல்பாக இயற்கையாகவே அந்த மின்காந்த அலைகள் உள்ள உடலுக்குள்ள ஒரு பெரிய பருவ மாற்றத்தை ஏற்படுத்தும்.